அவங்களுக்கு என்ன அப்படின்னா விஜய்க்கும் அந்த அரசுக்கும் திமுகவையும் டெமனைஸ் பண்ண பாக்குறாங்க. ஒரு வில்லனா சித்தரிச்சு தான் விஜய் பேசுறாரு, மற்றவர்களும் பேசுறாங்க. அதுக்கு இவர் பெண்களை பற்றிய கருத்து ஒரு ரொம்ப தாழ்வா நினைக்கிறாங்க அப்படின்றத மக்கள் நம்ப வைக்கிறதுக்காக 9 செக்ஷன் 10 செக்ஷன் போட்டு எங்க வழக்கு தொடரலாம். அது தப்புன்னா நீதிமன்றம் சொல்ல போது அதற்குரிய தண்டனை அவர் பெற போறாரு. ஏன்னா அவதூறு வழக்குல அவ்வளவுதான். ஆனா அதுக்காக அவரை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி ஹராஸ் பண்றது, ஒரு தஞ்சாவூர் கூட்டு போறதுலாம் எதுக்கு? இப்ப என்ன சொல்லிட்டீங்க, நீதிமன்றத்திலேயே நீங்க போயிட்டு அவர் சிறைப்படுத்தக்கூடிய திட்டம் எதுவும் கிடையாது, ரிமாண்ட் செய்யற நோக்கம் கிடையாது அப்படின்றீங்க. அப்புறம் ஏன் கைது பண்றீங்க? விஜயை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய கட்சியை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்க மனைவி மீது அவ்வளவு அவதூறுகளை பண்ணாங்களே, அப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்க? எவ்வளவு கேவலமா பேசுனாங்க. நீங்களே என்ன சொன்னீங்க? இதெல்லாம் ஒர்த் இல்லை அப்படின்னீங்கல்ல. ஒன்று தெரிஞ்சுக்கணும், முதல்ல முதுக பார்த்துக்கோ. ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அம்மா இருந்தாலும் இதுதான் பண்ணியிருப்பாங்க. அம்மா ஸ்தானத்துல இருந்துட்டு ஜெயலலிதா பண்ணியிருப்பாங்க. உண்மை. ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா நீங்க ஓடி ஒளிஞ்சிருக்க முடியுமா? கரூர்ல சட்டசபை கூடுது. ஒரு ஆபத்தான ஒரு சூழல் தான் தாவேகாக்கு. ஏன்னா அவர் நீதி பற்றாக்குறைன்னு சொன்னவர் தான் நிதி அமைச்சர். உதயநிதி எதிர இருந்தாலும் எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கிடுவாரு. இத்தனை முறை நீதி பற்றாக்குறைன்னு சொன்னாரு, இப்போ குறிப்பிட்டு சொன்னாருன்னா பெரிய ஜோக் ஆயிடும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ஏதாவது அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சிடலான்னு ஏதோ முயற்சி பண்ணாங்க. அது நடக்கல. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் நேர்காணல் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ஐயநாதன் சார் அவர்கள். வணக்கம் சார். காலையிலேருந்து ஸ்டேட் மீடியாவிலேருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் ஒரே ஒரு செய்தி தான், உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டது. ஆக்சுவலாக தஞ்சாவூரில் நடந்த அந்த போராட்டம், திமுக சார்பில் நடந்த போராட்டம், காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரல, அதை முதலமைச்சர் வாங்கி தரல அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக நடந்த போராட்டம். அதில் உதயநிதி சர்ச்சையாக ஒரு விஷயம் பேசினது, அதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலாக எப்படி சார் பார்க்குறீங்க? தஞ்சாவூரில் நடந்த அந்த போராட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுனது, அந்த குறிப்பிட்ட சர்ச்சைக்குரிய இந்த இடத்துல அந்த நடிகையை பற்றி கீழே ஒரு குரலுக்கு அவர் செவி சாய்த்து அதற்கு அவர் சொன்ன பதில் இன்றைக்கு கடுமையான சர்ச்சையாகி இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் சொன்னதை இட்டு கட்டி சொல்கிறாங்க, கட் அண்ட் பேஸ்ட் அது பண்ணுறாங்க அப்படின்றார் அவர். மற்றவங்களாம் சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவர் பேசுனது இரட்டை பொருள்பட அவர் பேசினார் அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் ஒரு எதிர்கட்சி தலைவரை பற்றி நீங்கள் வழக்கு தொடருங்க. 9 செக்ஷன் 10 செக்ஷன் போட்டு எங்கள் வழக்கு தொடரலாம். வழக்கு தொடர்ந்துட்டு அவர் நீதிமன்றத்தை சந்திக்கட்டும். அது தப்புன்னா நீதிமன்றம் சொல்ல போது அதற்குரிய தண்டனை அவர் பெற போகிறாரு. ஏன்னா அவதூறு வழக்கில் அவ்வளவுதான். ஆனால் அதுக்காக அவரை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி ஹராஸ் பண்ணுறது, இங்கேருந்து எதுக்கு கொண்டு போகிறது, தஞ்சாவூர் கொண்டு போகிறதுலாம் எதுக்கு? நீதிமன்றம் நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் எப்படி அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறீங்க? இப்போ என்ன சொல்லிட்டீங்க, நீதிமன்றத்திலேயே நீங்கள் போயிட்டு அவர் சிறைப்படுத்தக்கூடிய திட்டம் எதுவும் கிடையாது, ரிமாண்ட் செய்கிற நோக்கம் கிடையாது அப்படின்றீங்க. அப்புறம் ஏன் கைது பண்ணுறீங்க? சொல்லுங்கள், எது கைது பண்ணணும்? எவ்வளோ தூரம் அவர் தூக்கிட்டு போகணும்? கேஸை போட்டுட்டு அவரை சம்மன் பண்ணிட வேண்டியதானே? சம்மன் பண்ணால் கோர்ட்டில் அவர் பேசிக்க போகிறாரு, அதானே? அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ பேர் 100 போலீஸ் அவங்கள விட்டு அவங்களெலாம் உள்ளே பூந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்துட்டு எதுக்கு இந்த இதெல்லாம் பண்ணீங்க? தேவையற்றதில்லை. எதுக்கு பண்ணாங்க? ஏன் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன அப்படின்னா விஜய்க்கும் அந்த அரசுக்கும் தாவேக அரசுக்கும் என்ன அப்படின்னா, இவர் அவங்க திமுகவையும் டெமனைஸ் பண்ண பார்க்குறாங்க. ஒரு வில்லனா சித்தரிச்சு தான் விஜய் பேசுறாரு, மற்றவர்களும் பேசுறாங்க. அதுக்கு இவர் பெண்களை பற்றிய கருத்து இவங்க இப்படிதான் ரொம்ப தாழ்வா நினைக்கிறாங்க அப்படின்றத மக்கள் நம்ப வைக்கிறதுக்காக இந்த அரெஸ்ட் நடக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக தொடர்ந்து இந்த மாதிரி திமுக காரங்க பெண்களை அவதூறாக பேசுவாங்க, அது அவங்க ஜீன்லேயும் இருக்குது, டிஎன்ஏல இருக்குது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வருது. ஆக்சுவலாக உதயநிதியும் அதில் சிக்கியிருக்காரு. இது எப்படி சார் போகும்? உதயநிதியை இவங்க கேஸ் போட்டிருக்காங்க, அவர் ஒன்றும் சிக்கலை. கேஸ் போட்டிருக்காங்க, அது நீதிமன்றம் முடிவு எடுக்கட்டும். புரியுதுங்களா? நீங்கள் பொருள்படுற அளவுக்கு பொருள்படக்கூடிய எண்ணத்தில் நான் பேசலை அப்படின்றது வேற அவர் சொல்லியிருக்காரு. என்னன்றது நீதிமன்றம் பார்த்துக்கிட்டோம். ரெண்டாவது நான் விஜயை பார்த்து கேட்குறேன், ஒரு நடிகையை குறிப்பிட்டு அவர் இது மாதிரி பேசினார், அது அவதூறுன்றீங்க, ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான். அவர் அவதூறாக பேசியிருந்தாருன்னா அந்த தண்டனைக்குரிய குற்றம் தான். ஆனால் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் இடையே உங்களுடைய கட்சியை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்கள் மனைவி மீது அவ்வளவு அவதூறுகளை பண்ணாங்களே, அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணீங்க? எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க. நீங்களே என்ன சொன்னீங்க? இதெல்லாம் ஒர்த் இல்லை அப்படின்னீங்கல்ல. அது என்னது? அது உங்களுடைய மனைவி அல்லவா அவர்? உங்களுக்கு இருக்கக்கூடிய கௌரவம் அவங்களுக்கு உரியதல்லவா? அப்போ ஆனால் ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு போனீங்களே, என்னது அது? நீங்கள் இன்னொரு பெண்ணை பற்றி உதயநிதி சொன்னாருன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன உங்களுடைய கட்சிக்காரங்களை பண்ணீங்க? அந்த மாதிரி அவ்வளோ கேவலமாக அவங்கள பற்றி சித்தரித்து எழுதுனாங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆக ஒன்று தெரிஞ்சுக்கணும், முதல்ல முதுக பார்த்துக்கோ அப்படின்றது தான் இந்த மறுபடியும் இப்படிலாம் செய்யக்கூடாது. ஒரு பக்கம் இப்போ சிபிஎம் பே சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
அந்த ஸ்ரீவைகுண்டம் தாவைக்க எம்எல்ஏ சரவணன் அந்த பாலியல் குற்றச்சாட்டு உள்ளாக்குன நபர் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேச தொடங்கியிருக்காங்க. இது எப்படி போகும்? அதாவது நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றது வந்துட்டு நீங்கள் ஒரு அக்கறையோட செயல்பட்டீங்க அப்படின்னோம்னா நடவடிக்கை எதுக்கு தடுக்கணும். இந்த மாதிரி ஒரு தடவை நடக்கக்கூடாது, அதானே நோக்கம். அப்படி ஏதாவது ஒரு விஜயனுடைய ஆட்சி வந்த பிறகு அது மாதிரி நடக்குதா? ஒரு கற்பழிப்பு அது மாதிரி நடவடிக்கை அடுத்தது நடக்கவே இல்லை அப்படி சொல்ல முடியுமா? தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் எங்கே பார்த்தாலும், கஸ்டோடியல் டெத்து, காவல்துறையினுடைய அராஜகம், ஹிம்சை எல்லாம் தொடருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க. விஜய் என்ன பண்ணுறாரு யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக அவங்க கட்சி சார்பில் யாராவது ஒருத்தங்க வந்து தவறுகள் செய்கிறாங்க இல்லை குற்றச்சாட்டப்படுறாங்க அப்படின்னா இப்போ அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன், அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் கில்லி சரத் இவர்கள் மாதிரி வந்து குற்றச்சாட்டு வரும்போது அவர் எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டுறாரு. ஆனால் இதே வந்து திமுகவோ வேற ஒருத்தங்க வந்து குற்றச்சாட்டப்படும் போது அவர்கள் மீது வந்து அதாவது ஒரு நாள் கூட தாங்காமல் இரவு இது மாதிரி நடக்குதுன்னா விடிய காத்தாலேயே போய் கை செய்யறது இதெல்லாம் பார்க்குறோம். எப்படி காவல்துறையோட அணுகுமுறை எப்படி இருக்கு? இல்லை, காவல்துறையினுடைய அணுகுமுறை இல்லை. விஜய் அரசு காவல்துறையை அப்படி அவர் பயன்படுத்திக்கிறது, அவ்வளோதான். அவங்களுக்கு என்ன இதெல்லாம் ஆசையாக, அவங்களுக்கு தெரியாத நீதிமன்றம் போனால் என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க சொல்கிறாங்க போங்க பிடிங்க பிடிச்சத்தை அந்த நிறுத்துங்க அப்படி தூக்கி சிறையில் போடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீதிமன்றம் அனுமதிக்கணுமே, அனுமதிக்கல, அதான் நடக்குது இப்போ. ஓகே, ஏன்னா இதில் வந்து கோர்ட்டில் வந்து நீதிபதி சொல்லி கூடமே வந்து அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் வந்து 12 மணி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் வந்து அந்த அரெஸ்ட்லாம் நடந்திருக்கு. அவ்வளவு இந்த நீதியரசர் சொல்லி கோர்ட்டு சொல்லி இதெல்லாம் மீறி செய்கிறது வந்து எப்படி பார்க்குறது? ஆக்சுவலாக இந்த அரசுக்கு சட்டம் ஒழுங்குலையோ இல்லை பப்ளிக் ஆர்டர்லையோ எந்த விதமான நம்பிக்கையுமோ மரியாதையோ கிடையாது அப்படின்றதான் நிரூபிக்குது. ஒரு வடமை இருக்குல்ல, இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ட்டு, அது இல்லை. நம்மளே பார்க்குறோம். இவர் வந்து ஒரு ஹீரோ நடிகராக இருக்கக்கூடியவர் எப்படியெல்லாம் டான்ஸ் ஆடி இருக்கிறாரு, என்ன விதமான ட்ரெஸ் அவங்க போட்டிருக்காங்க, இவருடைய பாடி மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எதுலையுமே வந்துட்டு அது ஒரு நாகரிகத்தினுடைய வரையறைக்கு உட்பட்டதாக இல்லையே. அப்படி இருந்தால் முதல்ல உங்களுடைய ரசிகர்கள் பார்ப்பாங்களா? அது சொல்லுங்கள். உதயநிதி அவர்கள் வந்து நேற்று நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட சொன்னது வந்து வருகிற அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டசபையில் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடன் வந்து முழுசாக தள்ளுபடி பண்ணலாம், இல்லைனா பெரிய விஷயங்கள்லாம் முன்னெடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எடப்பாடி அவர்கள் கூட கிட்டத்தட்ட இதே மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து நாளைக்கு அந்த கூடுற பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்ன மாதிரி எதிரொலிக்கும்? இன்னைக்கு வந்து உதயநிதி இந்த கைது இதெல்லாமும் நாளைக்கு எதிரொலிக்குமா? நாளைக்கு கூட்டத்தொடர் எப்படி சார் போகும்? இல்லை, பட்ஜெட்டில் இவங்க என்ன சொல்ல போகிறாங்க புதுமை அப்படின்றதான் ஒன்றும் புரியல. நீதி பற்றாக்குறைன்னு சொல்கிறவர் தான் இப்போ நிதி அமைச்சராக இருக்கார். இவர் என்ன போட்டிருக்கிறாரு என்ன அப்படின்றத பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும். இல்லை திமுக அட்டன் பண்ணுறதா அதிமுக அட்டன் பண்ணுறதா அப்படின்றதெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது. இவங்க நேர்த்தியாக இந்த கேள்வி எடுத்து வைக்கிறாங்களா, இது அவங்க நல்லா படிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்து அவங்க வழியாகவே இந்த கம்யூனிகேஷனை பண்ணுறதுக்கு தான் போராட்டம், விழிப்புணர்வு. அதனால் இதெல்லாம் பற்றி எந்த கவலையும் இல்லை. மக்கள் நல்லா இருக்காங்க, தாராளமாக மக்களை உருட்டி பட்டு செய்யலாம். ஏன்னா வந்து இந்த கைது நடவடிக்கையே வந்து முதல்ல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா வந்து நாளைக்கு வந்து உதயநிதி அவர்களை வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்க உதயநிதி வந்து சட்டசபையில் வந்து நுழையவே விடாமல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்தது. ஆனால் இன்னைக்கு இரவே வந்து அவரை விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அவர் திமுக வந்து இன்றைக்கே நிறைய போராட்டங்கள் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன மாதிரி ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்குல்ல? இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் ஏற்படாது. தான் வச்சு உதயநிதியை கைது எடுத்து பண்ணிட்டு போனாங்க. பின்னாடி போலீஸ் கோர்ட் என்ன சொல்லிச்சு, தேவையில்லை, நான் அவரை வந்து சிறைப்படுத்த அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இவருடைய சிலைக்கு முன்னாடி நின்று அதிமுககாரங்க தாவேக்காரங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மரியாதை செலுத்திட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்க போகிறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் கேட்குற கேள்விக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா வந்து தாவேக்கா சார்பில் வந்து பேசுகிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது சட்டத்தின் முன் யாராக இருந்தாலும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணை குறித்து அவதூறாக பேசும் பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை பாயும் அப்படின்றத வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து அம்மா இருந்தாலும் இதுதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எந்த அம்மா? ஜெயலலிதா அவங்க இருந்தாலும் இதுதான் பண்ணியிருப்பாங்க. அதே போல் அவர் அம்மா ஸ்தானத்துலேருந்து பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பொருள் கொண்டு பேசுகிறாங்க. அம்மா ஸ்தானத்துலேருந்துட்டு ஜெயலலிதா பண்ணியிருப்பாங்க, உண்மை ஒத்துக்கிறேன். ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் ஓடி வந்து ஒளிஞ்சிருக்க முடியுமா? கரூரில் 41 பேர் அவங்க மரணித்து விடுறாங்களே உங்களோட நிகழ்ச்சியில். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து திருச்சிக்கு வந்து விமான நிலையத்துக்கு வந்துட்டு உங்கள் வீட்டில் போய்ட்டு பதுங்கினீங்களே, விட்டு வச்சுருப்பாங்களா ஜெயலலிதா? ஸ்டாலின் விட்டுட்டார், அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த அளவுக்கு அம்மாவை போல் பார்க்கணும் அப்படின்ற அக்கறை உள்ளவங்களாம் நீங்கள் உங்களை சொல்லிக்கிறீங்களே. உங்களுடைய மனைவியை எவ்வளோ அவதூறாக பேசுனாங்க உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸு.
இல்லை இதே ரூட்டு இதில் வந்துட்டு எவ்வளோ பேர் என்னென்ன பேசுகிறாங்க கண்டுக்கிட்டீங்களா நீங்கள்? அவங்களெல்லாம் நீக்கினீங்களா கட்சியை விட்டு? இல்லை. அப்புறம் நீங்கள் இதில் மட்டும் நான் சாதிச்சிருவேன் அப்படின்ட்டு நான் எப்படி நீங்கள் சாதிப்பீங்கன்னு நான் நம்புறது? வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த உதயநிதி கைது மூலமா தாவேக்காக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டுச்சா சார்? அவங்க நினைச்சது ஏதாவது நடந்துச்சா? உதயநிதியை முடக்க பார்த்தாங்க, நடக்கலை. நீதிமன்றம் ஏற்கலை. ஸோ உடனே அவர் விடுதலை ஆகிறார், அவ்வளோதான். தொடர்ச்சியா வந்து திமுக தலைவர்கள், திமுக எம்எல்ஏக்கள் மீது வந்து தொடர்ச்சியா அந்த மாதிரியான அவங்க வந்து அவதூறா பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஊழல் குற்றச்சாட்டு, செந்தில் பாலாஜி வந்து தொடர்ந்து வந்து இடி, அதுக்கப்புறம் வந்து டிவிஎஸ்சி அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. திமுக மொத்தமா வந்து இந்த ஊழல், அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பெண்களை வந்து அவதூறா பேசுவாங்க, இந்த மாதிரி ஒரு 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 டிஃபமேஷன் மாதிரி பண்றதுக்கு தான் வந்து இப்போ இருக்க தாவேக்கா அரசு முயற்சிக்கிறாங்களா சார்? தாவேக்கா அரசு எதுக்கு முயற்சிக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, தேர்தலுக்கு பிறகு ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகும் சரி, ஸ்டாலினை தான் அவர் எல்லாத்துக்கும் குற்றம் சொல்கிறாரு. எந்த ஒரு பழி போனாலும் நாங்கள் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி தான் காரணம் அப்படின்றாரு. முன்னாடி ஆட்சி செஞ்சது தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த வண்டியெல்லாம் வாங்கி விட்டது எல்லாமே முன்னாடி இருந்து ஆட்சி செஞ்சது தான். நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கீங்க? ஒன்றுமே செய்யலை. ஆனால் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துட்டு இந்த அந்த ஊர் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகும்போது கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஆக உண்மையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக காரங்களுக்கு, இந்த தாவேகா காரங்களுக்கு எந்த விதமான ஒழுக்கமோ, எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பற்றிய அக்கறையோ, இல்லை பெண்களின் மீதான ஒரு மதிப்போ எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறதா எந்த இடத்துலையும் நிரூபணம் ஆகலை. சட்டசபை கூடுது, இதில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து திமுக வந்து முன்னெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, முதல்ல நாளைக்கு வந்துட்டு ஒரு ஆபத்தான ஒரு சூழல் தான் வந்துட்டு தாவேகாக்கு. ஏன்னா அவர் நீதி பற்றாக்குறைன்னு சொன்னவர் தான் நிதி அமைச்சர். அவர் நாளைக்கு என்னென்ன எப்படிலாம் வாசிக்க போகிறாரு அப்படின்றதே அவங்களுக்கு பெரிய ஒரு ரிஸ்க் தான் அது. அதனால தான் உதயநிதியை தூக்கி உள்ளே வச்சு முடக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. உதயநிதி எதிர இருந்தாலும் எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கிடுவார். இத்தனை முறை நீதி பற்றாக்குறைன்னு சொன்னார், இத்தனை முறை வந்துட்டு நிதி பற்றாக்குறைக்கு நதி பற்றாக்குறைன்னு சொன்னார் இல்லையா? முதல்ல நீதியாகி பற்றாக்குறையாச்சு, அப்புறம் நிதி மறுபடியும் நதியாகி பற்றாக்குறையாச்சு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் இப்போ குறிப்பிட்டு சொன்னார்னா பெரிய ஜோக் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி ஏதாவது அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சிடலான்னு அதை முயற்சி பண்ணாங்க. அது நடக்கலை. ஸோ நாளைக்கு யாராவது சொல்ல வரேன், நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. இவங்க பட்ஜெட்லேருந்து என்ன சொல்ல போகிறாங்க? ஊழல் நடந்துச்சு, கட்சி நிதி வசூல் பண்ணாங்க, இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. பட்ஜெட்டில் என்ன நீ சொல்கிற? நீ எவ்வளோ வாக்குறுதி எல்லாம் கொடுத்தீங்க. 6 சிலிண்டர் வாக்குறுதி, 4000 ரூபா வாக்குறுதி, 2500 ரூபா வாக்குறுதி, நாடு முழுவதும் பெண்கள் எங்கே வேணாலும் போகலாம், இப்படின்னு எல்லாத்தையுமே சொன்னீங்க. அதில் ஏதாவது ஒன்று தான் நிறைவேற்ற முடியுமான்னு நாளைக்கு பார்க்கணும். ஆக்சுவலாக அந்த மாதிரி அறிவிப்புகள் வந்து வராதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, இவங்களுக்கு முதல்ல அந்த கெப்பாசிட்டி இல்லை, அதற்கு வந்து நிதி வசதியும் இல்லை. ஓகே. ஏன்னா வந்து இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை 2500 ரூபா வந்து முதல் கட்டமாக வந்து 1000 ரூபாலேருந்து 1500 ரூபா வந்து உயர்த்தி தர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நடக்கும்னு எதிர்பார்க்கலாமா? பொறுத்துறது பார்ப்போம். ஒரு 1500 ரூபா கொடுத்து இவங்க அந்த பிரச்சனையை அந்த அந்த திட்டத்தை அவங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அது வரவேற்கத்தக்கது தான். அதில் ஒன்றும் கருத்து ஒன்றும் இல்லை. ஆனால் முடியுமான்றதை பார்ப்போம்.